ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் திருட்டு சம்பவங்கள் அப்படிங்கிறது மிக சாதாரணமான ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுது. இருந்தாலுமே ஒருவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வாராராம். இது மட்டும் இல்லாம அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒருவருடைய பணப்பர்ஸை திருடிட்டு வெளியில போற அந்த சமயத்துல ஒரு நர்ஸோ யாராவது ஒருத்தவங்க பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கு பிறகு அவங்கள சரமாரியான முறையில தாக்கிட்டு வெளியில ஹாஸ்பிட்டலினுடைய பின் கேட் வழியாகவோ இல்லாட்டி பின் சுவர் வழியாகவோ ஓடுறத படங்கள்ல தான் நம்ம பார்த்திருப்போம். இருந்தாலுமே இப்படி ஒரு சம்பவம் நேற்றைய தினத்துல கொழும்புல பட்ட பகல்ல நடைபெற்றிருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தா, கொழும்பு லேடி ரிச்வே வைத்தியசாலை, அதாவது குழந்தைகள் வைத்தியசாலையில நேற்றைய தினத்துல ஒரு நபர் வந்திருக்கிறாரு. வந்தவர் பணப்பைய திருடிட்டு வெளியில ஓடுற அந்த சமயத்துல நர்ஸ் ஒருத்தவங்க கண்டு அவங்கள தடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்த போது அவங்கள தலையில தாக்கிட்டு ஹாஸ்பிட்டலுடைய பின் சுவர் வழியாக தப்பித்து ஓடி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம போலீசார்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நபர் பொய்யான முறையில் நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதியை வாங்கியிருக்கதாகவும் இவர் மிக மோசமான போதைக்கு அடிமையான ஒரு நபர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பிட்ட இந்த தாக்குதல் மூலமாக காயமடைந்த அந்த நர்ஸ் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதான தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்குது.